யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு? உங்களோட கூட இருக்கிறவர் உங்களை வெற்றி அடைய, உங்களை ஆசீர்வதிக்க. இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் அவர் நம்மளை குறித்து யோசிக்கிற எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்றதை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம காட்ட விரும்புகிறார். என்ன குறித்து ஆண்டவர் நினைக்கிற எண்ணங்கள் எப்பொழுதுமே உயர்ந்த எண்ணமாக இருக்கு. அதுதான் வேதம் ரொம்ப அருமையாய் சொல்லுகிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. உங்கள் நினைவுகளை காட்டிலும் உங்கள் வழிகளை காட்டிலும் உங்கள் பேர் நான் வைத்திருக்கிற நினைவுகளும் நான் உங்களுக்காக வைத்திருக்கிற வழியும் எப்படி தான் இருக்குன்றார்னா உயர்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்மளை குறித்து எப்படி நினைக்கிறாரு? ரொம்ப உயர்ந்ததா நினைக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை குறித்து கர்த்தர் ரொம்ப உயர்ந்த விதத்தில் நினைக்கிறார். நீங்களே உங்களை குறித்து அப்படி உயர்ந்த விதத்தில் யோசித்திருப்பீங்களா? எனக்கு தெரியல. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை குறித்து உயர்ந்த விதத்தில் யோசிப்பாங்களா? அது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னை ரட்சித்து என்னை அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிற என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை குறித்து உயர்ந்த எண்ணமுடையவராக இருக்க. எத்தனை பேருக்கு அப்படி நம்பிக்கை இருக்கா? அவங்கள குறித்து இயேசுநாதர் உயர்ந்த எண்ணமுடையவராக இருக்கிறாரா? ஆனால் இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் பாருங்க ரொம்ப தாழ்ந்த எண்ணமாக தான் இருக்கு. வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் எங்கே இருக்குன்னா நம்முடைய எண்ணங்களில் தான் இருக்கிறது. என் குடும்பத்தை குறித்து நான் எப்படி யோசிக்கிறேன், என் உறவை குறித்து நான் எப்படி யோசிக்கிறேன், என் வேலையை குறித்து நான் எப்படி யோசிக்கிறேன், என் படிப்பை குறித்து நான் எப்படி யோசிக்கிறேன், என் எதிர்காலத்தை குறித்து நான் எப்படி யோசிக்கிறேன், என் பொருளாதாரத்தை குறித்து நான் எப்படி யோசிக்கிறேன். எல்லாமே இந்த எண்ணங்களை சார்ந்து தான் விளைவுகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் கவனித்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனையில் பல பிரச்சனைகளை சொல்லலாம். அதில் பெரும்பாலான பிரச்சனையில் விரல் விட்டு எண்ணுகிற மாதிரி சொல்லக்கூடிய பிரச்சனை ஒன்று உண்டுன்னா, மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு அதிகமான காரணம் பொருளாதார தேவை. குடும்பத்தில் அதிகமான பிரச்சனை காரணம் பொருளாதாரத்தின் தேவை. கல்யாணமாகுது, கணவன் மனைவியாக கூடி வருகிறார்கள், பொருளாதாரத்தில் பின்னணியில் அவர்கள் பல பாதிப்புக்குள்ளே போனதினாலே விவாக வாழ்க்கைக்குள்ள பொருளாதாரத்துக்குள்ள அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து பொருளாதாரத்தை பகிர்ந்து வாழ வேண்டிய நேரம் வரும்போது பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. மனைவி என்ன சொல்லுகிறார்? என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். புருஷன் என்ன சொல்றாரு? என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு வர பணத்தை வச்சு நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, எனக்கு வர பணத்தை வச்சு நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாழ்ற குடும்பம் சேர்ந்து வாழாது, சீக்கிரம் பிரிந்து போகிற ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்போ கவனிச்சு பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு பல காரணங்கள். ஒன்று பொருளாதார காரணம், குடும்பத்தில் பல பிரச்சனைகளுக்கு காரணங்கள் பொருளாதார காரணம். இதெல்லாம் ப்ரையாரிட்டியான ப்ராப்ளம்ஸ். பாருங்க, இன்னைக்கு சமுதாயத்தில் ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரபலமான அல்லது ரொம்ப முன்வாங்கிய பிரச்சனைகளாக இருக்கு. இன்னொன்று மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க பெரிய பிரச்சனை வியாதி, பலவீனங்கள்.
இப்போ இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் என்னன்னு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவனுடைய எண்ணம் தான் அதுக்கு காரணம். பணம் இல்லாதது ஒரு பிரச்சனை அல்ல, பணத்தை குறித்த எண்ணம் என்னவா இருக்கு அதுதான் எனக்கு பிரச்சனையா மாறுது. ஆரோக்கியத்தை குறித்த எண்ணம் எனக்கு என்னவா இருக்கு, குடும்பத்தை குறித்த எண்ணம் என்னவா இருக்கு, இதை தான் ஆண்டவர் இன்னைக்கு முக்கியப்படுத்தி காட்ட விரும்புறாரு. நான் உன் குடும்பத்தை குறித்து, நான் உன் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, உன் பொருளாதார காரியங்களை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து நான் நினைத்திருக்கிற எண்ணங்கள் உயர்ந்ததாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்ல. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? ஆண்டவரே, எனக்கு ஆண்டவர் என்ன உதவி செய்கிறாருன்னா, இந்த சத்தியத்தை கேட்க கேட்க, இந்த வசனங்களை விளக்கி ஆண்டவர் வாரதோறும் சொல்ல, அதை புரிந்து கொள்ள தாழ்வில் கடக்கிற என்னுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சத்தியம் உள்ள போய் உள்ள வேலை செய்து என் எண்ணங்களை மாற்றி, ஆண்டவர் சொன்னாரு, இந்த வசனத்தை கேட்கிற நம்மளை சிந்திக்கிறவர்களா கர்த்தர் மாத்துறாராம். சிந்திக்கணும். கொஞ்சம் கேட்டேன், வந்தேன், உட்கார்ந்தேன், கடமைக்கு வந்து சர்ச்சைக்கு வந்து உட்கார்ந்தேன், நான் மாதத்தில் ஒரு முறை அட்டன் பண்ணிட்டேன், 2 முறை அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு கடமைக்கு வந்து உட்கார்றது இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க கடமைக்கு தான் சர்ச்சைக்கு போறாங்க. சபைக்கு போறது ஒரு சாங்கியமா வைத்து கொண்டார். வாழ்க்கையில ஒரு பழக்கம், அந்த பழக்கத்துக்காக போய் உட்கார்ந்துட்டு வந்துருவோம் அப்படின்னு போறாங்க. கிடையாது. இந்த சத்தியத்தை கேட்கும், வசனத்தை கேட்ட பிறகு போய் யோசிக்கணும், மறுபடியும் அதை தியானிக்கணும். அதுதான் இங்க யோசுவாவுக்கு சொல்றேன், நான் உனக்கு சொன்னதெல்லாம் நீ மறுபடியும் போய் தியானிப்பா. அதை எப்படி தியானிக்கணும்ன்றாரு, இரவும் பகலும் தியானிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்லி கொடுக்கறத இரவும் பகலும் தியானிக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கலாமா சொல்லட்டுமா? கேப் விடாம தியானிக்கணும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. சிலர் கேப் விடாம சாப்பிடுவாங்க, கேப் விடாம பேசுவாங்க. இதை கொஞ்சம் கேப் விடாம தியானிங்க. தேவ வசனத்தை கேப் விடாம தியானிச்சிங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற விரிசல் எல்லாம் கர்த்தர் ஒன்றாக்கி அற்புதங்களை செய்ய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையை உங்க வாழ்க்கையில உறுதிப்படுத்தி காட்ட ஒரு உண்மை உள்ள தேவன். இப்ப கவனிச்சு பாருங்க, போன வாரம் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சேன். இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள போய் நல்ல ஒரு எண்ணங்களை உண்டாக்கணும். அந்த நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள ஒரு அற்புதமான சிந்தனையை உண்டாக்கும், அங்கீகரிப்பை உண்டாக்கும். அது என்னன்னா, நான், என்னுடைய வாழ்க்கை, என்னை சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும், எனக்கு தேவன் என்னுடைய கையின் உழைப்பினால் கொடுக்கக்கூடிய எல்லா பிரயாசத்தின் விளைவும், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்தி, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யம், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற உயர்வு, இது எல்லாவற்றுக்கும் ஓனர் நான் கிடையாது. இது எல்லாவற்றுக்கும் ஓனர் ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை அங்கீகரிக்கிற உள்ளம் இருந்துச்சுன்னா, நான் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரால உங்க வாழ்க்கையில, இந்த பூலோக வாழ்க்கையில நியமிக்கப்பட்டிருக்கிற நல்ல உக்ரானக்காரனாய், நல்ல நிர்வாகியாய் கர்த்தர் உங்களை வழி நடத்தி வருகிறார். போன வாரம் காண்பித்தேன், கர்த்தர் வைத்திருக்கிற நிர்வாகியா இருந்தா நஷ்டமே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிற நிலையில் நான் நிர்வாகியாய், நீங்க நிர்வாகியா இருந்தா நமக்கு என்ன இல்லை? ஏன் நஷ்டம் இல்லைன்னா, ஓனர் யாரு? நம்முடைய ஓனர் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த அவரால் ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியாது. என் பிரச்சனை இல்லை. இல்லாததை கூட எனக்காக சிருஷ்டிக்க வல்லமை உள்ள தேவன் தான் என்னுடைய அதிபதியாகிறார். என்னுடைய மாஸ்டர் அவர், என்னுடைய கிரியேட்டர், என்னுடைய ஓனர் அவர், என்னுடைய சோர்ஸ் அவர். அவருடைய நிர்வாகியா இருக்கிற எனக்கு, ஆண்டவரே இது இல்லப்பா, இதை எப்படி செய்யறதுன்னு தெரியலப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் திரும்பும்போது நான் சொல்றேன், கர்த்தர் எனக்காக 1000 வழிகளை திறக்க அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ள தேவனா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக 1000கணக்கான வழிகளை திறக்க அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நடக்கவே முடியாத ஒரு காரியமா இருந்தாங்க அதை நடப்பித்து காட்டுவார்னா அவர் வைத்திருக்கிற நல்ல உக்ரானக்காரனா இருந்தா. அப்போ ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் உரிமையாளர். என் பணம், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாகனம், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வீடு, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற என்ன பதவிகள், கர்த்தர் என் கையில் கொடுக்கிற சம்பாத்தியமா கையில் கொடுக்கிற பொருளாதாரம், இது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஓனர்னா நான் ஒரு நல்ல நிர்வாகியா கர்த்தர் என்னை நிர்வாகம் செய்ய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு போதித்து தம்முடைய ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, ஒரு காரியத்தை இன்னைக்கு இன்னொரு அற்புதமான விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் இருந்து நான் இன்னொரு கண்ணோட்டத்தில் அதை ஆண்டவர் நமக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 2 கொரிந்தியர்
9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நேராக முதல்ல திரும்புவோம். அதுக்கப்புறம் திருப்பியும் லூக்கா 12ஆம் அதிகாரத்துக்கிட்ட நம்ம வரப்போகிறோம். அதில் ஒரு காரியத்தை வைத்து ஆண்டவர் நமக்கு நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் விளங்கி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இணைந்து வாசிப்போமா? விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையையும் அளித்து அதை பெருகவும் பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை எல்லாரும் வாசிக்கணும். எல்லாரும் பைபிள் எடுத்து வந்திருக்கீங்களா? பைபிளை கொஞ்சம் பார்த்து வாசிங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல நிர்வாகிக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். நான் ஓனர் இல்லை, எனக்கு ஓனர் இயேசு தான். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஓனர் இயேசு தான் அப்படின்றவங்க எத்தனை பேர் கையை உயர்த்தி சந்தோஷமா சொல்றீங்க? எனக்கு ஓனர் யார் தான்? இயேசு தான் ஓனர். இந்த சரீரத்துக்கே அவர் தான் ஓனர், இந்த மூச்சுக்கு ஓனர் அவர் தான். அவர் நிறுத்தணும்னு நினைச்சாரு நிறுத்திடலாம், ஆனால் நிறுத்த மாட்டார். கவலைப்படாதீங்க. நம்மளை வாழ வைப்பார், நீடித்த ஆயுசு நாட்களை கொடுப்பார். ஏன்னா நான் அவருக்காக வாழணும், அவருக்காக நிறைய இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தில் நிறைய செய்ய வேண்டிய வேலை இருக்கு. நிறைய வேலை அவருக்காக நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறதுனால தான் இந்த 10ஆம் வசனம் வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். அங்கே சொல்றாரு பாருங்க, 10ஆம் வசனம் அது என்ன சொல்றாரு? விதைக்கிறவனுக்கு, சும்மா இருக்கிறவனுக்கு வேதை கொடுக்குறேன்னு சொல்லலை. சாப்பிட்டு சாப்பிட்டு ஏப்பம் விடுறவனுக்கு, நல்லா கவனிக்கணும். அந்த வசனங்கள்லாம் நல்ல ஆழமான அர்த்தம் சொல்லியிருக்கு பாருங்க. விதைக்கிறவனுக்கு, எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து, விதைக்கிறவனுக்கு, விதைக்கிற எனக்கு என்ன கொடுக்குறாரு? நல்ல கையை வைத்து சொல்லுங்க, விதைக்கிற எனக்கு பஞ்சம் இல்லாம விதையை கொடுப்பார். கையை வைத்து சொல்லுங்க, விதைக்கிற எனக்கு என்ன பண்ணுவார்? பஞ்சம் இல்லாம விதையை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, விதையும் கொடுக்கிறாரா, புசிக்கிறதுக்கு என்ன கொடுக்கிறாரா? அப்ப இதுல ஒண்ணு விளங்குது, விதையும் அவர் தான் கொடுக்கிறாரு, ஆகாரத்தையும் யார் தான் கொடுக்கிறாரு? அவர் தான் கொடுக்கிறாரு. கொடுத்து சொல்றாரு, ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையையும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை. இப்ப கேள்வி என்னன்னா, விதையும் அவர் தான் கொடுக்கிறாரு, ஆகாரத்தையும் அவர் தான் கொடுக்கிறாரு. விதைக்கிற என் விதைய அதை என்ன பண்றாராம்? பழுகி பெருகி வர்த்திக்க பண்றாரு. இப்ப கேள்வி என்ன, ஏன் எனக்கு நான் விதைக்கிற விதையில அவர் தம்முடைய பெருக்கத்தை கட்டளையிடணும்? வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் பிரியமா இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? அவன் எவன்? நான் செய்யறதெல்லாம். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் செய்கிறதெல்லாம். ஏன் வாய்க்குதுன்னா வார்த்தையை கவனிக்கிறேன். இந்த தேவ சொல்லுகிற சத்தியத்தை நான் விளங்கிக் கொள்வதற்கு வந்து உட்கார்ந்து நேரத்தை கொடுக்கிறேன். நேரத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்ல, காதை கொஞ்சம் திருப்புற ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கேட்கிற வார்த்தை என் இருதயத்துக்குள்ள அனுப்பி வைத்திருக்கிற, இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிற வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறேன். அப்படி தியானிக்கிற ஒரு மனுஷனுக்கு இங்க சொல்றாரு, விதையும் கொடுக்கிறாரு, ஆகாரத்தையும் கொடுக்கிறாரு. விதைக்கிறவனுடைய விதைய பழுகி பெருக பண்றாரு. அவனுடைய நீதியின் விளைச்சலை கர்த்தர் என்ன செய்கிறாரா? வர்த்திக்க ஏன் செய்கிறாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன கர்த்தர் ஒரு நிர்வாகியா என்னை ஆண்டவர் வைத்திருக்கிற நிர்வாகியா நான் பார்க்கும்போது, என் கையின் பிரயாசத்தில் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை சம்பூரணமாய் அவர் கட்டளையிடக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஏன் கொடுக்கிறார்னா, என்னை ஒரு நிர்வாகியா வைத்து, என்னை ஒரு உக்கரானக்காரனாய் வைத்து, தேவன் என்னை கொண்டு இந்த உலகத்தில், என்னை வைத்திருக்கும் வீட்டில், என்னை வைத்திருக்கும் பட்டணத்தில், என்னை வைத்திருக்கும் சபையில் கர்த்தர் விரும்பும் அவருடைய வேலையை அவருடைய ராஜ்யத்தில் இந்த உலகத்தில் நான் செய்வதற்காக எனக்கு என்ன செய்கிறார்னா, விதைத்த விதைய பழுகி பெருக பண்ணி நீதின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறார். அப்படி வர்த்திக்க செய்யும் போது என்ன ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா கர்த்தர் மாத்துறாரு, சேனலா மாத்துறாரு. என்ன பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சேனல், என்ன உபயோகப்படுத்த முடியாத ஒரு சேனலா வைக்கல. நல்லா கவனிக்கணும். இதை
தேவன் என்னை ஆசீர்வதித்து என்னை பழுகி பெருக பண்றது எதற்காகனா, என்னை அநேக சேனலாக ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இந்த ஜீவனை கொண்டு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள்ல என்னை கொண்டு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வதற்காக பொருளாதார ஆசீர்வாதத்தை என் கையில கொண்டு வந்து பெருக பண்றாரு. இந்த எண்ணம் இருக்கிறவங்கிட்ட பெருக்கம் உண்டாகும் பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் கவனிச்சோம். இந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில அந்த எண்ணம் இல்லை. தானியம் நல்ல விளையுது, விளைச்சல் மிகுதியா இருக்கு, அம்பாரமான விளைச்சல். அந்த விளைச்சலை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டது ஒன்றும் தப்பு கிடையாது, அதை குறித்து அவன் நினைத்ததும் தப்பு கிடையாது. ஆனா அவன் சொல்லுகிறான், இதை எனக்கென்று நான் சேர்த்து வைக்கிறேன், நான் புசித்து நான் குடித்து நான் பூரித்து இருக்க, இதை எனக்காக செய்கிறேன் என்பதை அவன் கவனித்த போது ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் கொடுத்த ஒரு தேவனை அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராக எஜமானாக வைக்க தவறினதினாலே கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், மதிகேடனே, இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் உன்னுடைய ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்திருக்கிறவைகள் எல்லாம் யாருக்கு சொந்தமாகும் என்று கேட்கிறார். ஏன் அதை கேட்டார்னா, பொருளை வரைக்கும் எந்துன்னு சொன்ன வரைக்கும் கர்த்தர் விட்டுருக்கலாம். ஆனா அவன் சொல்றான், என் ஆத்துமாவே, இந்த ஆத்துமாவை கூட அவனுன்னு சொன்னான் பாருங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ என்ன பொருள் ஆசையும் பேராசை உள்ளவனா இருந்திருக்கிறான் பாருங்க. இப்போ அதுல இருந்து இந்த காரியங்கள்லாம் போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன், எப்படி நம்ம இருக்கணும் ஒரு நிர்வாகியா, ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய சொல்றாருன்றதெல்லாம் கவனிச்சோம். இன்னைக்கு லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 22ஆம் வசனத்தையும் கவனிக்க போறோம். அந்த 22ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் வந்து அப்படியே சப்ஜெக்டே மாத்துறாரு. இவ்வளவு நேரம் ஐஸ்வர்யவான குறித்து சொல்லிட்டு இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, 21ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். சொல்றாரு, இவன் வந்து எல்லாத்தையும் தனக்காக தான் செஞ்சான். தேவனுக்காக ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா எனக்காக நான் ஐஸ்வர்யவானா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அங்கதான் எல்லா பிசாசினுடைய அழிவோ நாசமோ சேதங்களும் உள்ள வரும். கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற நாம் ஒரு நல்ல நிர்வாகியாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கும் போது, நல்ல ஒரு உக்ரானக்காரனாக வைத்திருக்கும் போது, நான் தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு ஆசைப்படுங்க. நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். எனக்காக நான் ஐஸ்வர்யவானா ஆகணும், அதனால என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே, நான் இந்த வேலையில் வெற்றி அடையணும், நான் ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளணும், இப்படி மேற்கொள்றதுனால ஆண்டவரே நான் உம்மை பற்றி சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், உம்முடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படின்னா அந்த ஐஸ்வர்யம், அந்த வெற்றி, அந்த உயர்வு தேவனுக்காக உபயோகப்படுகிற உயர்வா இருக்கும். இல்ல ஆண்டவரே எனக்கு பெருமை உண்டாக, எனக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை உண்டாக அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்றேன், தேவன் உங்க வாழ்க்கையில ஆண்டவராக வைக்கல, ஆண்டவரா அவர் இல்லைன்னா நான் சொல்றேன், நமக்கு எங்கிருந்து மதிப்பு மரியாதை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? நம்மளை மதிக்கக்கூடிய ஒரே தேவன் நம்மளை உண்டாக்கின கர்த்தர் மாத்திரம்தான். அவர் நம்மளை மதிக்க தான் சமுதாயத்தில் நமக்கு மதிப்பு வருது. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் நிஜங்க. இன்னைக்கு மனுஷன் தாம் பேர் புகழுக்காக தேடி எதையோ ஓடுகிறான், கடைசியில் எல்லாவற்றிலும் சரிந்து கீழே விழுந்து வாழ்க்கையை மிகப்பெரிய தோல்விக்குள்ள ஆக்கி கொள்கிறான். அதுதான் கிறிஸ்தவ மக்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, அது பின்னாடி போகாத, என்ன தேடி வா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன நான் கர்த்தரை தேடி போனா என்ன தேடி வர வேண்டியதெல்லாம் கர்த்தர் கரெக்டான நேரத்தில் எனக்கு நேராக வர வைக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் தாவீது சொல்றான் பாருங்க, கர்த்தரை என் மெய்ப்பரா நான் வச்சுட்டேன், அதனால எனக்கு ஒன்று தெரியும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை நல்ல என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தரை மெய்ப்பரா வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் என்ன தொடரும். தேவனை நீங்க தேட தேட இன்னைக்கு பலது குறைப்பட்டிருக்கலாம், அந்த குறைப்பட்ட நிலையிலேயே இருக்க விட்டுற மாட்டாரு, நிறைவான நிலைக்கு கர்த்தர் நம்மளை தூக்கி கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளை கர்த்தர் அந்த குறைப்பட்ட இடத்திலேயே நிறைவாக்கி காட்ட அவர் இன்னைக்கும் நமக்குள்ள வேலை செய்யக்கூடிய தேவனா தான் இருக்கிறார் பாருங்க. இப்ப கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல இவனை ஆண்டவர் தனக்காக ஐஸ்வர்யமானா இருந்தான் ஒழிய
கர்த்தருக்காக ஐஸ்வர்யமான ஆகணுன்ற ஆசையே இல்லை. ஏன்னா அவன் தன்னை ஒரு உக்ரானக்காரனா பார்க்கல, தன்னை தான் பெரிய ஓனரா பார்க்கறான். ஆனா கர்த்தர் சொல்றார், ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளை தன்னை தேவன் வைத்திருக்கிற நிர்வாகியாக உக்ரானக்காரனா பார்க்கும்போது அந்த மனுஷனுக்குள்ள ஒரு எண்ணத்தை உண்டாக்குறார். என்னன்னா, நான் கர்த்தருக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே நான் உமக்காக, சொல்லுங்க வாயை திறந்து, உமக்காக நான் எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யவானா இருக்கணும். தரித்திர பிடிச்ச கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்களா, ஆமா போய் சேர்ந்தீங்களா, ஒன்றும் இல்லாத இடத்துல போய் சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். அந்த அல்லேலூயா கும்பலில் போய் சேர்ந்துட்டியா, அவ்வளோதான் போச்சு, இருக்கிறதெல்லாம் உருவிடுவாங்க அப்படி தானே கேள்விப்படுறோம். அதுக்கு தான் 112ஆம் சங்கீதம் வாசித்து காட்டினேன். என்ன போட்டிருக்கு? அல்லேலூயா அப்படின்னா அல்லேலூயா கும்பல்கிட்ட என்ன இருக்கும்னு காட்டினாங்க. அவன் வீட்டில் என்ன இருக்கும், அவனுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, அவன் குடும்பம் எப்படி இருக்கும், அவன் ஆஸ்தி எப்படி இருக்கும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதெல்லாம் விளங்கி கொள்ளாம நம்ம என்னென்னமோ சொல்றாங்க, என்னென்னமோ நடக்குது, இதை வைத்து நம்ம வாழ்க்கையை நம்ம எடை போடுவோம்னா நிறைய காரியங்கள் நஷ்டம் அடைந்து பாருங்க. இவ்வளவு நேரம் ஐஸ்வர்யவான குறித்து சொல்லிட்டு 22ஆம் வசனத்துல வந்தீங்கன்னா, இந்த வசனத்தை மலப்பிரசங்கத்தில் இயேசுநாதர் சொன்ன வார்த்தை இங்க வந்திருக்கு பாருங்களேன். வாசிப்போமா? 22ஆம் வசனம் இதை சொல்லிட்டு சொல்றாரு, பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாது இருங்கள் என்று உங்களுக்கு நல்ல. இது எங்க வருது? மலை பிரசங்கத்துல, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல கவனிச்சீங்கன்னா இதே வசனம் சொல்றாரு. ஏன் லூக்கா இந்த சுவிசேஷத்தை எழுதும் போது ஐஸ்வர்யவான குறித்து சொல்லிட்டு திடீர்னு கொண்டு வந்து எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் உங்கள் உடைக்காகவும் ஆகாரத்துக்காகவும் சரியத்துக்காகவும் கவலைப்படாத இருங்க என்று இங்கே கொண்டு வந்து ஏன் இன்செர்ட் பண்ணணும்? ஏன் இதை கொஞ்சம் நுழைக்கணும்? ஏன் நுழைக்கிறார்? 2 வித்தியாசமான ஆத்தர்ஸ். மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினவர் வேற ஒரு மத்தேயு என்ற ஒரு தேவ மனுஷனை உபயோகப்படுத்தினாரு. இந்த லூக்கா எழுதின ஒரு மனுஷனை கர்த்தர் 2 பேரும் 2 கண்ணோட்டத்தில் எழுதுறாங்க. இந்த 2 கண்ணோட்டத்திலையும் எழுதுறதுல 2 கேள்விகள் நமக்கு புலன்படும் பாருங்க. இப்போ மத்தேயு 6ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா இதே சம்பவத்தை இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ஐஸ்வர்யவான குறிச்சு இருக்காது, ஆனா ஐஸ்வர்யத்தை குறித்து பேசியிருப்பாரு. அதான் இங்க வித்தியாசம் இருக்கு பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா இப்போ 2 கேள்வி நமக்கு புலன்படும். தேவன் என்ன சொல்றாரு அப்படின்ற 2 கேள்வி நமக்கு புலன்படும். வாசிப்போமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இணைந்து வாசிக்கலாமே. எல்லாரும் இணைந்து வாசிப்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும். நல்ல கவனிங்க. இப்போ இதில் 2 கேள்வி வருது. ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்டவர் ஒண்ணுமே நமக்குன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரா? 2வது கேள்வி, எல்லாத்தையும் செலவு பண்ணிடணும்னு சொல்றாரா? இந்த மாதிரி சொல்ற ஒரு காரியத்தை கேட்டு எப்படி வாழ்க்கையை நடத்துறது? இந்த கேள்வி அப்படிதான் இருக்கு பாருங்க. பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? நான் பாருங்க, சின்ன பையனா இருந்தபோது நிறைய இந்த கூட்டங்கிறதுக்கெல்லாம் போவோம் பாருங்க. ஏன்னா அந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கூட்டம் இருக்காது, சர்வீஸ் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, பொது கூட்டம் வைப்பாங்க. எல்லா சபைகளும் சேர்ந்து எங்கன்னா ஒரு மைதானத்தில் எங்கேயாவது ஒரு கூட்டம் வைப்பாங்க பாருங்க. அப்போல்லாம் போயிருக்கிறேன். இப்போ போயிருக்கும்போது நாங்கள் கேட்டிருக்கிறோம் பாருங்க, சில பிரசங்கியாருங்க பிரசங்கம் பண்ணுறதை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்ககிட்ட ஏதாவது பொருள் அதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. டிவி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, வீட்டில் டிவி இருந்துச்சுன்னா பரலோகத்துக்கு நீ போகவே முடியாது, நேராக நரகத்துக்கு போயிடுவேன். எங்கே போயிடுவேன்? அதை கேட்டு எத்தனை பேர் அந்த நாட்களில் டிவியெல்லாம் தூக்கி போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? சொன்னாங்க, டிவி இருந்தா நேரம் நரகம், பரலோகம் வரும்னு நினைச்சு கனவுல கூட நினைக்காத.
எங்கள் அம்மாச்சி இருக்கிறாங்க பாருங்க, எங்கள் அம்மாவுடைய அம்மா, அவங்க வந்து சிலோன் பெந்திகாஸ்ட் அந்த குரூப்பில் இருந்தவங்க. இப்போ தானே டிபிஎம்மாக மாறி இருக்கு. அப்போது அந்த காலத்தில் அவங்க எங்கள் அம்மாச்சி என்கிட்ட சொல்லுவாங்கடே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த காலத்தில் எங்களை நடத்தினவங்களாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? வீட்டில் கண்ணாடி இருந்தால் உலகம் வந்துருச்சு, அவ்வளோதான், நீ வந்து பரலோகத்தை பற்றி யோசிக்க, நீலாம் பரலோகத்துக்கு வர்றதுக்கு லாய்க்கே இல்லை. நாங்களாம் ரொம்ப காலம் கண்ணாடி இல்லாமல் தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தோம் அப்படின்னாங்க. நான் யோசித்து பார்க்குறேன், இன்னைக்கு பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கண்ணாடி, கண்ணாடியிலே பில்டிங் கட்டுறாங்க இன்னைக்கு. பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? யோசித்து பாருங்க, கண்ணாடி வந்துருச்சுன்னா வீட்டில் அப்படின்னா சிலர் பாக்கெட்லேயே கண்ணாடி வச்சுக்கிறாங்க, சிலர்லாம் பையிலே தூக்கிட்டு. அப்போ உங்களுக்குலாம் பரலோகமே கிடையாது. பரலோகத்தை பற்றி யோசிக்காதீங்க. யோசித்து பாருங்க, கண்ணாடியை பார்க்காம வந்தீங்கன்னா நம்மலாம் எப்படி இருந்திருப்போம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவ்வளோதான், நரகம் மாதிரி தான் இருந்திருக்கோம் நினைக்கிறேன். எல்லாம் எப்படி இருந்திருப்போம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அலங்கோலமாக தான் இருந்திருப்போம். அவ்வளோ கண்ணாடியை பார்த்துட்டு வந்துக்கிறோம், திருப்பியும் கண்ணாடி எடுத்து அங்கங்க கொஞ்சம். கண்ணாடி எவ்வளோ உபயோகமாகுது பாருங்க. கண்ணாடி வந்துருச்சுன்னா அவ்வளோதான், பரலோகம் வர முடியாது. நான் இதெல்லாம் கேட்டிருக்கேங்க. நான் சின்ன பண்ணாம டிவி வச்சிருந்தா அவ்வளோதான், உலகம் வந்துருச்சு, பாவம், நீ ஒரு பாவி அப்படி சொன்னவங்கலாம் கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க சொன்னவங்க தான், டிவி இருந்தால் பாவம், உலகம் வந்து நீ ஒரு பாவி அப்படின்னு சொன்னவங்க டிவி வந்த பிறகு ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கிட்டாங்க. என்ன மாற்றினாங்க தெரியுமா? டிவியில் எங்களை மாத்திரம்தான் பார்க்கணும், எங்கள் ப்ரோக்ராம் மாத்திரம்தான். பைபிள் எங்கன்னா சொல்லியிருக்கா? இதுக்கு எங்கே கொண்டு போவாங்க? நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த மலை பிரசங்கத்தில் இயேசு நான் சொன்ன ஒரு வசனம் அங்கே சொல்ற பாருங்க, பூமியில் உலகம் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னா சேமிப்பே இருக்கக்கூடாது, முதலீடே இருக்கக்கூடாது. பாருங்க, ஒரு காலகட்டத்தில் இந்த தீவிர பெந்தகோஸ்தேன்னு வாங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நீங்களாம் ரட்சிக்கப்பட்டு இப்போ புது விசுவாசிங்க தான், நீங்களாம் பாக்கியமானவர்கள். அப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் கவனிச்சு தான் சொல்லுவாங்க என்னன்னா, பேங்க்ல போய் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அவ்வளோதான், அந்த ஆள் அதோட முடிஞ்ச இருக்காது. அவருக்கு சேமிப்பா பண்ற என்ன கேட்பாங்க? செத்தா எங்கே போவ? பரலோகம் தான் போ. அப்புறம் எதுக்கு உனக்கு ஒரு சேமிப்பு, எதுக்கு உனக்கு ஒரு முதலீடு? அதெல்லாத்தையும் கொண்டு வந்து கர்த்தருக்கென்று செலவு செய். நல்லா கவனிங்க, கர்த்தர் சம்பாதிக்கிறதுக்கும் கற்றுக் கொடுக்குறாரு, சேமிப்பதுக்கும் கற்றுக் கொடுக்குறாரு, முதலீடு செய்வதுக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் கற்றுக் கொடுப்பாரா? ஏன்னா இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்குங்க. சாதாரணமான மனுஷனாக இருக்க நமக்கே ஒரு சம்பாத்தியம் வந்தால் அதை கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதும், அதை முதலீடு பண்ணுறதும், எதை செலவு பண்ணணும் செலவு பண்ணக்கூடாது. 100% மக்கள் இப்படி யோசிக்கிறாங்க. 10% வரதெல்லாம் ஏப்பம் விட்டுட்டு இன்னும் அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கி அதையும் ஏப்பம் விட்டுட்டு அப்படி இருக்கிற கேஸுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் 90% ஆட்கள் என்ன செய்கிறோம்? வர வருமானத்தை செலவு செய்ய, சேமிப்பு பண்ண, முதலீடு செய்யறதுக்கும். ஆனால் கொஞ்சம் யோசிக்கிறோமே, நமக்கே இந்த யோசனை இருக்குன்னா நன்மையை கொடுக்குற விதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பாருன்றத யோசனைக்கு வேணாமோ? யோசிக்க வேண்டாமா? என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனிமே என்ன இருக்கக்கூடாது, என்ன சேமிப்பே இருக்கக்கூடாது, எதையும் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் அப்படியே தண்ணி மாதிரி தாமு தூமுன்னு எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணு. ஒரு போதகர் வந்து இன்னொரு போதகர்கிட்ட சொன்னாங்க, இது நடந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சொன்னாராம், அந்த மாதிரி அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாராம் பாருங்க. ஊழியம் செஞ்சுட்டு இருந்த போது அவருடைய ஊழியத்துக்கு யாரோ ஒருத்தர் வந்து பார்த்து அவருடைய ஊழியத்தில் உதவி செய்கிறதுக்காக ஒரு செக் எழுதி கொடுத்துருக்குறாங்க. செக் எழுதி கொடுத்துட்டாங்க. இவருக்கு இந்த செக்கிலேருந்து காசு எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. ஏன்னா இவருக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் என்ன பண்ணார், இன்னொரு பாஸ்ட்டை போய் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு நான் இந்த மாதிரி எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் செக் கொடுத்துருக்குறாரு ஊழியத்துக்குன்னு, அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அவர் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, எனக்கு அக்கௌண்ட் இருக்குங்க, என் அக்கௌண்ட்டில் போட்டு நான் உங்களுக்கு கேஷ் எடுத்து கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னாராம். அப்புறம் சந்தோஷமாயிட்டு இவர் போயிட்டாராம் பாருங்க. போயிட்டு ஒரு 2-3 மாதம் கழிச்சு திருப்பியும் ஒரு செக் எடுத்துகிட்டு வந்தாராம். எடுத்து வந்து திருப்பியும் விட்ட கொடுத்தாராம் பாருங்க. அந்த முறையும் அவர் எடுத்து கேஷ் எடுத்து கொடுத்த பிறகு அப்புறம் கொஞ்சம் தொடர்ந்து சில செக்ஸாக வர ஆரம்பித்த உடனே அவர் என்ன செஞ்சாராம், அந்த போதர்கிட்ட போனோடனே அந்த போதர் சொன்னார், நான் இன்னுமே என் அக்கௌண்ட்டில் போட மாட்டேன், ஆனால் ஒன்று செய்கிறேன், உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு சேமிப்பு அக்கௌண்ட்டுன்னு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஆரம்பித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாராம் பாருங்க. சொல்கிறாரு, இப்படி ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்து தான் இப்படி ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில்
ஏன்னா அந்த நாட்கள் என்ன சொல்லிட்டாங்க, ஒன்றும் ஒரு சேமிப்பு அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, சேமிப்புன்னு இருக்கக்கூடாது, முதலீடுன்னு இருக்கக்கூடாது. அப்படிலாம் பண்ணினா நீ ஒரு பாவி, நீ கர்த்தர் உன்னை பயன்படுத்த மாட்டார், கர்த்தருடைய பிள்ளை நீ இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கு எதுக்கு சொல்லுவாங்க இந்த வசனத்தை, 19ஆம் வசனத்தை, பூமியில் உங்களுக்கு என்ன பொக்கிஷங்களை என்ன பண்ணாதீங்க, சேர்த்து வைக்காதீங்க. நிறைய கிறிஸ்தவங்க என்ன இதை குறித்து கவலை இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள். சிலர்லாம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, எதிர்காலத்துக்கு செய்ய வேண்டியதை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறவங்கள பார்த்து கேட்டிங்கன்னா, என்னங்க இப்படி இருக்கீங்க கேட்டால், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, பூமியில் உங்களுக்கு என்ன சேர்த்து வைக்காதீர்கள். ஆமாம், ஆண்டவர் அதற்காக அவ்வளோ என்ன ரொம்ப இவ்வளோ மட்டகரமான காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருப்பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பைபிள் என்றைக்குமே சில்லியான அற்பமான காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. சத்தியம் எப்பொழுதுமே நம்மளை மேன்மைப்படுத்துகிற விஷயங்களை தான் கர்த்தர் சொல்லித்தராரு. என்ன சொல்றாரு, நீ உனக்குன்னு ஒரு ஆண்டவர் சொல்றாரு, காட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் யுவர் மணி ஆர் என்ன உங்களுடைய வசதிகளோ, உங்களுக்கு இருக்கிற பொருளோ, உங்களுக்கு இருக்கிற அனுகூலத்தை பார்த்து ஆண்டவர் அதுக்கு ஒன்றும் அகெயின்ஸ்ட் கிடையாது. ஆண்டவர் எதை பார்த்தோம் உங்களை பார்த்துலாம் ஒன்றும் அவர் பொறாமப்பட வேண்டிய அளவுக்கு ஒன்றும் ஆண்டவர் ஒன்றும் அவ்வளோ நம்மளோட ரொம்ப குறைஞ்ச எண்ணம் உள்ளவர் அல்ல. அவருடைய எண்ணங்கள் உயர்வானது. ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் எனக்கு அதை பற்றி ஐ டோன்ட் மைண்ட். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதை வச்சு பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கறதுக்கு நீ என்ன பண்ணன்னு தான் கேட்குறாரு. நல்லா கவனிங்க. நம்ம என்ன நினைக்கக்கூடாது, உலகத்துலேயும் ஒன்றும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டாரு, ஆனால் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கின்றார். எப்படி சேர்த்து வைக்கிறது? பூலோகத்தில் நம்ம கையில் கொடுத்துருக்கிற வேலை, கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதங்கள், இதையெல்லாம் வைத்து நான் கர்த்தருக்கென்று என்ன செய்கிறேனோ அது பரலோகத்தில் எனக்கு பொக்கிஷமாக கணக்கில் சேர்க்கப்படுது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அதான் சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. அதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ. நல்லா என்ன சொல்றாரு, இதை குறித்து ஆண்டவர் ஒன்றும் அகைன்ஸ்டெல்லாம் இல்லை. நீங்க ஒரு நல்ல வேலையிலேருந்து ஒரு நல்ல சம்பாத்தியம், ஒரு நல்ல வசதியான வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு நல்ல வாகனம் உங்களுக்கு இருக்கு, இதை பார்த்தோன்னா ஆண்டவர் அகைன்ஸ்டெல்லாம் இருக்க மாட்டார். நல்லா கவனிக்கணும் நான் சொல்றது. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, இந்த வசதிகளெல்லாம் நான் உபயோகப்படுத்தி வெறும் எனக்காகவே அதை நான் பயன்படுத்துறேன்னா, அதை வைத்து தேவனுக்காக உபயோகப்படுத்த நான் என்ன செஞ்சிருக்கிறேன், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நன்மையை வச்சு நான் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக, தேவன் என்னை வைத்திருக்கிற சமுதாயத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துவதற்கு இதெல்லாம் உபயோகப்படுத்தி நான் என்ன செஞ்சிருக்கிறேனோ அதை தாங்க 20ஆம் வசனம் சொல்றாரு. அதை நான் உபயோகப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்ற, பரலோகத்தில் பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வைக்க முடியும். நல்லா கவனிங்க. நிறைய கிறிஸ்தவங்க பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறத குறித்த எண்ணம் இல்லை. ஏன் எண்ணம் வரமாட்டேதுன்னா, அவங்களுக்கு என்ன எண்ணம் இருக்குன்னா, நான் தான் எல்லாத்துக்கும் ஓனர், கர்த்தர் நம்மளை நிர்வாகியாக வச்சிருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை உக்ரானக்காரனாக வச்சிருக்கிறாருன்ற எண்ணம் நம்மளை விட்டு மறையுது பாருங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தில் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதுக்காக கர்த்தர் என் கையில் பணத்தை கொடுக்குறாரு, எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுக்குறாரு, எனக்கு ஒரு வீடை கொடுத்துருக்கிறார், எனக்கு ஒரு வாகனம், இது எல்லாவற்றையும் எடுத்து நான் கர்த்தருக்காக உபயோகப்படுத்துகிறேன். ஏன்னா நான் கர்த்தருக்கென்று வாழ்கிறவனாக இருக்கிறேன். கர்த்தருக்கென்று வாழ்கிறேன்னா கர்த்தர் எனக்கு கொடுக்குற எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்துகிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறேன், நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன்? நல்லா சொல்லுங்கள் அந்த வார்த்தையை, நான் கர்த்தருக்காக. இது வரைக்கும் வாழலைன்னா இனிமையாவது சொல்லுங்கள் கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் யாருக்காக வாழ்கிறேன்? நான் மானே தேனே உனக்காக வாழ்கிறேன்னா கடைசியில் வேற மாதிரி ஆகிடும். நான் வாழ்ந்தாலும் உனக்காக, நான் மரித்தாலும், கடைசியில் சீக்கிரம் சாக வேண்டியது தான். நான் சொல்றது புரியுதா? ஆண்டவருக்காக வாழ்ந்தீங்கன்னா நீடித்து வாழ்கிற ஆயுசு நாட்களை கர்த்தர் நம்ம கொடுப்பா. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல, நான் யாருக்காக வாழ்கிறேன்? கர்த்தருக்காக வாழ்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கும் எல்லா பணத்தையும் பொருளையும், எனக்கு கொடுக்குற எல்லா தாளந்தையும், கர்த்தர் எனக்கு கொடுக்குற நேரத்தெல்லாம் எடுத்து கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்த பரலோகத்தில் பொக்கிஷத்தை நான் சேர்த்து வைக்கக்கூடியவனா மாறுறேன். நான் பரலோகத்துக்கு ஒரு நாள் போகும்போது
அங்கே என் கணக்கு ஜீரோவாக இருக்காது. அங்கே என் கணக்கில் அநேக நன்மைகளை கர்த்தர் ஆட் பண்ணக்கூடிய நிலையில் நான் வாழ்வதுக்கு இங்கே பூலோகத்தில் கர்த்தர் எனக்கு கொடுக்குற நன்மையை நான் கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்தி இருக்கிறேனா? அது எனக்காக மாத்திரம் உபயோகப்படுத்தினா அந்த ஐஸ்வர்யவானா தான் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். தனக்கென்று அவன் ஐஸ்வர்யவானாக இருந்து தேவனுக்காக ஐஸ்வர்யவானாய் இல்லாமல் போனதினாலே அவனை பார்த்து மதிக்கிறேன்னு சொல்றார். இப்போ கவனிச்சு பாருங்க, நான் கர்த்தருக்காக வாழ்றேன். எனக்கு கர்த்தர் கொடுக்கும் எல்லா பணம், பொருள், வசதி எல்லாவற்றையும் என்னையே நான் கர்த்தருக்காக அதை உபயோகப்படுத்துகிறேன் என்கிற எண்ணமுடைய ஒரு உக்ரானக்காரன், ஒரு நிர்வாகி தான் புரட்சிகரமான எண்ணமுடையவனாக இருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன வேணும்னா இந்த புரட்சிகரமான எண்ணம் தான் நமக்கு வேணும். இந்த புரட்சிகரமான எண்ணம் இருக்கும்போது எப்படிப்பட்ட விதத்தில் நம்ம யோசிப்போம், செயல்படுவோன்னு ஒரு உதாரணத்தோட சொல்றேன் பாருங்க. இந்த புரட்சிகரமான எண்ணம் இருக்கும்போது என்னுடையதுன்னு சொல்றவனா இருக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்றேன், நான் எல்லாவற்றையும் உமக்காக உபயோகப்படுத்துறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உமக்காக வாழ்றேன், நீர் எனக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் நான் உமக்காக என்ன பண்ணுகிறேன், பயன்படுத்து. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல முடியுமா அதை ஆண்டவருக்கு? சொல்லுங்க, கையை உயர்த்தி, நான் உமக்காக வாழ்றேன், நீர் எனக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் நான் உமக்காக பயன்படுத்துறேன் என்கிற எண்ணம் இருக்குன்னா இது புரட்சிகரமான எண்ணம் உடைய ஒரு உக்ரானக்காரனா இருக்கிறீங்க. ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? அந்த அக்கௌண்ட்டை திறந்து பார்க்கும் போதுல என்ன சொல்லணும்? சில அக்கௌண்ட்டை பார்த்தோன்னே சிரிப்பு வரேன் அப்படின்னா சம்பளம் விழுந்துச்சுன்னு அர்த்தம். 2 வாரம் கழிச்சு திறந்து பார்த்தானா செலவாயிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த கடைசி வாரமா இப்போல்லாம் திறந்தே பார்க்க மாட்டீங்க அக்கௌண்ட்டை. பாஸ்டர், எப்படி பாஸ்டர் கரெக்டாக நாங்கள் பண்ணுறதே சொல்கிறீங்கன்றீங்களா? இது மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எண்ணம் அப்படிதான். நல்லா கவனிங்க. நான் அக்கௌண்ட்டை திறக்கும் போது சொல்லணும், ஆண்டவரே, இந்த அக்கௌண்ட் உமக்கு உபயோகமாகிற அக்கௌண்ட்டு. பணத்தை கையில் எடுக்கும்போது சொல்லணும், இந்த பணம் உமக்கு உபயோகமாகிற பணம். வாகனத்தில் ஏறி உட்காரும்போது சொல்லணும், ஆண்டவர், இந்த வாகனம் உமக்கு உபயோகமாகிற வாகனம். வீட்டில் உட்காரும்போது, சொந்த வீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னா சொல்லணும், இந்த வீடு உம்முடைய வீடு ஆண்டவர், இந்த வீட்டில் இருந்து உம்முடைய நாமத்தை சொல்லுகிற ஒரு வீடாக உபயோகமாகணும் ஆண்டவரே. இப்படி உபயோகப்படுத்த கர்த்தர் கொடுக்கறதெல்லாம் நீங்கள் இந்த பூலோகத்தில் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக உபயோகப்படுத்த நான் சொல்கிறேன், உங்கள் கணக்கில் பரலோகத்தில் பொக்கிஷன் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? சிலலாம் வாகனம் வச்சுருப்பீங்க, என்ன சிலர் பைக் வச்சுருப்பாங்க பாருங்கள். ஜோமன், ஆண்டவரே பைக்கு போதும் ஆண்டவரே, இப்போ என்ன வேணும்? பரவாயில்ல சொல்லுங்கள், என்ன வேணும்? கார் வேணும். ஆண்டவர் கேட்பார், பைக் வச்சுட்டு நீ எனக்கா என்ன பண்ணன்னு கேட்பார். தனியாக பைக்கில் வர, அவ்வளோ தூரத்துலேருந்து பெட்ரோலை போட்டு பைக்கில் வர ஒருத்தன் லிஃப்ட் கேட்டானே, உனக்கு லிஃப்டாவது கொடுத்தியா? லிஃப்டெல்லாம் ஏற்றக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு ஏற்றுறோம் பின்னாடி தான் கூத்திட்டானா, அதனால என்ன பண்ணுறதில்ல, யாரும் ஏற்றுறது, நான் மாத்திரம் வருவேன், நான் மாத்திரம். சிலவெல்லாம் பைக்கில் பின்னாடி சீட்டே எடுத்துடுறான். நான் காலேஜ் படிக்கும்போது புல்லட் வச்சுருக்கும் போது ஒரே சீட் தான் வச்சுருந்தேன். ஏன்னா பின்னாடி எவனா ஏறிட போகிறான்ட்டு, என்ன காலேஜ் வாலிப வயசில் சோதனையில் அகப்படாமல் இருக்கிறதுக்காக பின்னாடி என்ன பண்ணேன், சீட்டை கழட்டிட்டேன். பைக்கை வச்சுருக்கிறோமே கேட்குறாரு, ஆண்டு சர்ச்சைக்கு வரீங்களே, சர்ச்சைக்கு வரும்போது யாரையா ஒரு ஆத்துமாவை, எவ்வளோ அருமையான சபை, கர்த்தர் நம்மோட பேசுகிறாரு, நமக்கு தேவ வார்த்தையை கொடுக்குறாரு, நம்ம வாழ்க்கை மாறுது, கர்த்தர் நம்மளை எவ்வளோ தாழ்ந்திருந்த நம்மளை கர்த்தர் சத்தியம் கேட்டு கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே புரு 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 புடு புடு புடுன்னு அங்கேருந்து கிளம்பிங்க வரீங்களே, வந்து என்ன ஒரே ஆளாக வந்துட்டு திருப்பியும் போகும்போதும் ஒரே ஆளாக போய், பாஸ்டர் சொல்லிட்டீங்களே இன்னும் யாரையும் விடுறதில்ல அப்படின்னா ஆண்களை கூட்டிகிட்டு வாங்க பிக்கப்பு. அதையும் சொல்ல வேண்டியதாகுது. பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு அத்தனை நாள் வேற கூப்பிட்டு வந்துடாதீங்க. உங்கள் பைக்கில் யாரையா ஒருத்தரை ஏற்றி வாங்க, நான் சர்ச்சுக்கு போகிறேங்க, வந்து என்னோட ஆண்டவரை பற்றி கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லி கொடுப்பாரு, எங்கள் சர்ச்சில் வந்து கேட்டு பாருங்க அப்படின்னு உங்கள் வாகனம் என்னைக்காவது உபயோகமாயிருக்கா? தனியாக வண்டியில் வரவங்கள பார்த்து கேட்குறேன்,
வரும்போதும் தனியாக வர்றது, எல்லாத்துக்கும் தனியாக போகிறது. ஆனால் கேட்குறது மாத்திரம் என்ன கேட்குறது? ஆண்டவர் கார் கூட ஆண்டவர் கேட்பார், காரை வச்சு என்னப்பா பண்ண போகிறேன்? ஒரு சீட்டை காலியாக விட்டு வந்தேன், இப்போ 4 சீட்டை காலியாக விட்டு வரலான்னு பிளான் பண்ணுறியா? இருக்கிற அந்த வாகனத்தில் பின்னாடி ஒரு ஆத்துமாவை ஏற்றி நீங்கள் சர்ச்சைக்கு கூட்டு வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் பார்ப்பார், நான் கொடுத்த வாகனம், இந்த மகனுடைய வாகனம் எனக்காக உபயோகப்படுதே, ஒரு ஆத்துமாவை கூட்டு வரானே, அவனுக்கு இன்னும் 2 ஆத்துமாவை கூட்டு வர்றதுக்கு ஒரு காரை கொடுக்கலான்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் கேட்கும் போது அந்த நன்மையை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். எத்தனை பேர் கொடுப்பார்? நம்புறவங்க கையை வைத்து ஆமென்னு சொல்லுங்க. ஏன் கொடுக்குறார்? இப்போ இந்த வாகனம் ஆண்டவருக்கு உபயோகமாகுது. நல்லா கவனிங்க. என்னுடைய பொருள் எதுவுமே கர்த்தருக்கு உபயோகம். இந்த பொருளெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு, கொடுக்கிறவர் ஆண்டவர். அது ஒன்றும் ஆண்டவருக்கு உபயோகம் ஆகலைன்னா நான் கேட்குறேன், கர்த்தர் உங்களுக்கு இன்னும் மேலான பொருளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதுக்கு காரணம் என்னங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. எண்ணங்கள் மாறணும். புரட்சிகரமான எண்ணங்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு வரணும். இந்த வாகனம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இந்த வாகனத்தை நான் கர்த்தருக்குன்னு உபயோகப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள்ள வரலனா, நான் சொல்றேன், பொருளாதார ஆசீர்வாதம், நான் ஒரு நல்ல உக்ரானக்காரனா, நல்ல ஒரு நிர்வாகியா இருக்க நான் தவறுகிறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ ஒரு நல்ல இந்த புரட்சிகரமான எண்ணம் இருக்கிற ஒரு ஆளுக்கிட்ட என்ன மாதிரி எண்ணம் இருக்கும்னா, ரொம்ப சீப்பாக இருக்காது, அவங்களுடைய எண்ணங்கள்லாம் ரொம்ப மட்டமாக இருக்காது, ரொம்ப எப்பவுமே உயர்ந்த எண்ணமாக, பெஸ்டான எண்ணமாக இருக்கும். ஒரு நடந்த சாட்சியை சொல்கிறேன் பாருங்க, அதை விளக்குறதுக்கு. நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதான் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் அறிந்து கொள்றதுக்காக சொல்கிறேன். நடந்த ஒரு சாட்சி, கிட்டத்தட்ட 35 வருஷம் 40 வருஷம் நடந்த சாட்சி இது. நான் அங்கே ஒரு 2 விசுவாசி தான் பாருங்க. ஒருத்தர் சீனியர் பிலீவர், ஒருத்தர் ஜூனியர் பிலீவர். சீனியருக்கும் ஜூனியருக்கும் எப்பவுமே என்ன தான் இருக்கும்? ஒரு காம்படிஷன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன். சீனியர் பிலீவர் சொல்கிறாரு, இவர் வந்து வெளியூருக்கெல்லாம் போய் ஊழியம் செய்வார். இந்த ஜூனியர் பிலீவர் ஊழியெல்லாம் செய்ய போகிறதுனால பஸ்ஸில் போயிருக்கிறாரு, ட்ரெயினில் போயிருக்கிறாரு. பல கஷ்டங்கள், போயிட்டு வர்றதுக்கு நினச்ச நேரத்துக்கு போக முடியல, வர முடியல. அந்த காலத்தில் அவ்வளோ சிரமம் இருந்துச்சு பாருங்கள். அதனால் அந்த காலத்தில் ஒரு வண்டி வாங்கணும்னு பிளான் பண்ணி என்ன பண்ணாராம், அவர்கிட்ட சொன்னாராம், ஒரு கார் வாங்கலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த சீனியர் பிலீவர் சொன்னாராம், அதெல்லாம் வேஸ்ட்டு, வாங்காத. அவர் சொல்கிறாரு, இதை நான் கர்த்தருக்காக உபயோகப்படுத்த நான் போயிட்டு வரேன், பார்க்குறீங்களே நான் பல இடங்கள் போகிறேன், போக முடியல, அதனால் ஒரு வண்டி வாங்கினா கொஞ்சம் போகிறதுக்கு வசதியாக இருக்கும், போயிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை இன்னும் பல இடங்களில் இன்னும் அதிகமாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதனால சொல்லி அவர்கிட்ட கேட்டார். அவர் ஒப்பீனியன் தான் கேட்டார். யார்? ஜூனியர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சீனியர் பிலீவர்கிட்ட. அந்த சீனியர் பிலீவர் சொல்ல, வாங்க அதெல்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் ரொம்ப நாள் பேசி பார்த்து அப்புறம் என்ன பண்ணாராம், அந்த சீனியர் சொன்னாராம், புதுசெல்லாம் வாங்காத, வா நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், அவரை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுக்கு கூப்பிட்டு போய் அந்த ஜூனியர் பிலீவரை கன்வின்ஸ் பண்ணிட்டார் பாருங்க. அவரும் வேண்டாம், விருப்பம்லாம் தான் வாங்கினார், சொல்லிட்டாரு, சீனியர் சொல்லிட்டாரு. ஜூனியர் என்ன பண்ண முடியல, தட்ட முடியலன்றனால அவர் என்ன பண்ணிட்டார், சரி ஓகேன்னு வாங்கினார். வாங்கி என்ன பண்ணார், காரில் பின்னாடி பெரிய ஒரு வாசகம். என்ன வாசகம் தெரியுமா? ஒரு எப்பவுமே ஒட்டுவாங்கல்ல, சிலர்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்கல்ல. நம்ம கிறிஸ்தவம் வண்டி வாங்கினா என்ன ஒட்டுவோம்? நான்லாம் ஒன்றும் ஒட்டுறதில்ல, நான் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர்ன்ட்டு அப்படியே வச்சிடறேன். சிலர்லாம் வாங்கினா என்ன பண்ணுவோம், ஒட்டுறீங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது, ஒட்டுங்க, ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லலை, ஒட்டுங்க நல்லா. அது மாதிரி இவர் என்ன பண்ணாராம், வாங்கின காரில் பின்னாடி இருக்கிற கிளாஸில் பெரிய கொட்டை எழுத்தில் என்ன பண்ணாராம், ஜீசஸ் சேவ்ஸ் யூன்னு போட்டாராம். இயேசு உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு போட்டு வச்சுட்டாரு. அங்கே பின்னாடி போட்டது மாத்திரம் பத்தலைன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற நாட்டிலையும் மேலே என்ன போட்டாராம், ஜீசஸ் சேவ்ஸ் யூன்னு போட்டார். போட்டு மாதம் 2-3 மாதம் கார் நல்லா தான் ஓடிச்சு, ஜம்முன்னு ஓடிச்சு. செகண்ட் ஹேண்ட் எப்போவுமே மக்கார் பண்ணுவோம், மக்கார் பண்ணாதா? ஆமாவா இல்லையாங்க? என்ன எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க? நான் செகண்ட் ஹேண்ட் வாங்கினா 2-3 மாதம் நல்லா ஓடிச்சு பாருங்க, ஜோராக போயிட்டு வந்தார், எல்லாம் போனார். ஒரு நாள் நார்த் இந்தியா ட்ரிப்புக்காக போகிறப்ப, அந்த காலத்தில் ரோடெல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க, இப்படி இன்னைக்குமா இருக்கிற ரோடெலாம் கிடையாது. போகிறது பிளான் பண்ணி போனாராம் பாருங்க. இங்கேருந்து ஒரு 300-400 கிலோமீட்டர் போயிருப்பாராம். வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆகி ஓரமாக நிற்குது. அவரும் என்னென்னமோ முயற்சி பண்ணி அந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண பார்த்துருக்காரு, ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் ரோட்டில் போகிறவங்ககிட்ட ஹெல்ப்பு கேட்டு எவனும் நிற்காமல் கடைசியில் ஒருத்தன் நின்றானாம் பாருங்க. நின்றுட்டு அவனும் ட்ரை பண்ணிவிட்டு, சார் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாராம், அவர் வண்டியில் ஏற்றி
போய் ஒரு மெக்கானிக்கை கண்டுபிடிச்சி அந்த மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து அந்த வண்டியை ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிளம்புற நேரத்தில் இவருக்கு உதவி செஞ்சவன் சொன்னானா, பின்னாடி ஒன்று போட்டுக்கிறீங்களே, என்ன போட்டுக்கிறீங்கன்னு கேட்டானா. அவர் சொன்னான், ஜீசஸ் சேவ்ஸ் யூ. அவர் சொன்னாராம், ஜீசஸ் உன்னை சேவ் பண்ணல, நான் தான் உன்னை சேவ் பண்ணிக்கிறேன், நான் வச்சுக்கோ அப்படின்னாராம். அப்போ தான் இந்த மனுஷனுக்கு உரைச்சிச்சான் பாருங்க. ஐயோ, தெரியாமல் இந்த சீனியர் பிலீவர் சொன்னாருன்னு நான் என்ன பண்ணேன், போய் செகண்ட் ஹேண்டு காரை வாங்கி இப்படி நின்று எவனோ ஒரு மூணாவது மனுஷன் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கக்கூடிய அளவில் நான் இப்படி நிற்கிறேனே என்று யோசித்து உடனே அந்த காரை விற்று புது காரை வாங்கி பல இடங்களுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போய் ஆண்டவருக்கு மகிமையாக ஊழியம் செய்த ஒரு மனுஷன் சொன்ன சாட்சிங்க இது. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்தாலும் பெஸ்ட்டானது தான் கொடுப்பார். பகலும் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் எப்படி தான் கொடுப்பாரு? கர்த்தர் உங்களுக்கு மனைவி எப்படி கொடுத்துருக்கிறாரு? பாயிண்ட்டுக்கு வந்துடுறீங்களே பாஸ்டர், அதான் பாயிண்ட்டு. புருஷன் மனைவியா உட்காந்தா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த பெஸ்ட்டு மனைவி நீ தான், பெஸ்ட்டு கணவன் நீ தான். வீட்டில் தான் சொல்ல முடியாது, இங்கே வந்து உட்காந்தா இங்கேயும் சொல்ல வச்சுறீங்களா பாஸ்டர்? உடனே சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. ஏன்னா நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் பெஸ்ட்டாக தான் கொடுப்பார். அதை ஊரில் சொல்கிறான், ஜாடிக்கு ஏற்ற ஆண்டவர் வேற மாதிரி சொல்கிறாரு. நீங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை கர்த்தர் நிச்சயமாக. நான் கேட்குறேன், இது வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி உங்களுக்கு ஆண்டவர் இது வரைக்கும் எல்லாம் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கிறாரா? எத்தனை பேர் அப்படிப்பட்டவங்க நல்ல கையை உயர்த்தி, இந்த அரைகுறைனா ஏதோ கொஞ்சம் கொடுத்துக்கிறாரு அப்படின்னா எத்தனை பேர் சொல்கிறீங்க, எனக்கு ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் எப்படி பெஸ்ட்டு தானா? நல்ல சபையை கொடுத்துருக்காரா? எத்தனை பேர் அது பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறாரு? நல்ல வீடை கொடுத்துருக்கிறாரா? எத்தனை பேர் நல்ல வீடு கொடுத்துருக்கிறாருன்றீங்க? எத்தனை பேர் நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரா? பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறாரா? நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரா? எல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறாரா? எல்லாத்தையும் பெஸ்ட்டாக கொடுத்தவருக்கு நீங்கள் எப்படி கொடுக்கணும் எதிர்பார்ப்பாரு? அதில் தானே நமக்கு எண்ணம் வரமாட்டுது. அதில் தான் புரட்சிகரமான எண்ணம் வரமாட்டுது. என்ன சொல்கிறோம்? ஆண்டவருக்கு தானே பரவாயில்ல, சர்ச்சைக்கு தானே பரவாயில்ல, ஊழியத்துக்கு தானே பரவாயில்ல. அங்கே தான் நம்ம இருதயம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியுது. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் எங்கே இருக்கும் உங்கள் இருதயமும் இருக்குன்றாரு ஆண்டவர். சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட நீ என்ன பொருளை வச்சது என்ன நீ பண்ணு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயம் அந்த பொருள் மேலே இருக்கா, என் மேலே இருக்கா? உன் இருதயம் பணத்தின் மேலே இருக்கா, என் மேலே இருக்கான்னு கர்த்தர் கேட்க. அதை தான் செக் பண்ண. நம்முடைய எண்ணங்கள் கர்த்தர் மேலே இல்லைனா நம்ம எண்ணம் உயராது, நம்முடைய வாழ்க்கை தரமும் உயராதுங்க. நம்ம எண்ணம் ஆண்டவர் மேலே இல்லாமல் என் இருதயம் கர்த்தர் மேலே இல்லாமல் இருக்கும்னா நான் சொல்கிறேன், நாளடைவில் நான் கீழே சிரிக்கிட்டே போகிறேன், வளர மாட்டேன், உயர மாட்டேன், பெருக மாட்டேன். அதான் இங்கே சொல்கிறார் ஆண்டவர். இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இங்கே சொல்லிட்டு பாருங்க, இந்த காரியத்தை சொல்லி உயர்ந்த எண்ணம் உடையவர்களாக இருக்க. இப்படிப்பட்ட புரட்சிகரமான எண்ணம் யாருக்கு வரும்னா, தேவன் என்ன ஒரு நிர்வாகியா, என்ன ஒரு உக்ரானக்காரனாங்க, என் கையில் வர பணத்துக்கெல்லாம் கர்த்தர் தான் அதுக்கு முதலாளியாக இருக்கிறார், என்ன ஒரு நிர்வாகியாக வச்சிருக்கிறார், என்ன ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வச்சு நான் கை வைக்கிறதெல்லாம் கர்த்தர் பழுகி பெருக பண்ணுறார். ஏன்னா என்ன ஒரு நிர்வாகியாக இருக்க என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்க. அது சொல்லிட்டு பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் கவனிச்சு பாருங்க, 22ஆம் வசனம் பாருங்க. இப்போ ஆண்டவர் கண்ணை ஒரு பொருளாக காட்டுறாரு பாருங்க. 22ஆம் வசனம் வாசிப்போமா? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும். நல்லா கவனிங்க, கண்ணு தெளிவா இருந்தா சரீரத்துக்கு எப்படி இருக்குமா? கண்ணு மங்கிருச்சுன்னு வைங்களேன், பாடியும் மங்கிரும். தெரியுமா உங்களுக்கு? கண்ணு தெளிவாக இருக்கிற வரைக்கும் ஆள் சுசுர்னு இருப்பார். பார்த்துருக்கீங்களா? கண்ணு கொஞ்சம் டோலர் ஆகும்போது என்ன, கொஞ்சம் டோர கண்ணு மாதிரி அப்படியே டம்மி ஆகிட்டு போகும்போது ஆள் வேகலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்பயே கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ கோளாறு இருப்பா மனுஷனுக்கு. நல்லா கவனிங்க, அதான் சொல்கிறாரு அங்கே. சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு 22ஆம் வசனம், உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும். நல்லா சொல்லுங்க, உங்க சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கு. இப்போ ஏன் கண்ணை கொண்டு வந்து சொல்லணும்? ஆண்டவர் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க, பூலோகத்தில் நீ பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா எந்த சேமிப்போம் எந்த அதை சொல்லலை.
கர்த்தர் சொல்ல, உன்ட்ட நான் கொடுக்கிற எல்லாவற்றையும் நீ நிர்வகிக்கும் போது உன் இருதயம் அது மேல இருக்கா அல்லது என் மேல இருக்கா? என் மேல இருக்கக்கூடிய இருதயமா இருந்தா என்ன செய்வேனா, ஆண்டவரே நான் வாழ்வது உமக்காக, நீர் எனக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் உமக்கு உபயோகப்படுத்துகிறேன்கிற அந்த புரட்சிகரமான எண்ணமுடைய ஒரு உக்ரானக்காரனா, நிர்வாகியானா இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அது கூட ஆடடான ஒரு காரியத்தை சொல்றாரு. அங்க என்ன சொல்ற, கண்ணை காட்டுறாரு. கண்ணு பாருங்க, ஆண்டவர் சரீரத்தில் எத்தனை கண்ணு கொடுத்துருக்காரு உங்களுக்கு? ஹலோ சொல்லுங்க நல்லா, உங்க கண்ணில் உங்க சரீரத்தில் எத்தனை கண்ணு இருக்குது? 2 கண்ணு இருக்கவங்களாம் கையை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. கையை உயர்த்தாதுக்கெல்லாம் கூடாங்களா போல இருக்குப்பா. நான் 2 கண்ணை கர்த்தர் கொடுத்துருக்காரு. நான் கேட்குறேன், 2 கண்ணு இருக்குல்ல, இந்த 2 கண்ணை வச்சு நான் 2 இடத்துல பார்ப்பேன் அப்படின்னா பார்க்க முடியுமா? பார்க்கலாம். உங்களை பார்க்க எங்கனால முடியாது. நான் புரியுதா உங்களுக்கு? இந்த வலது கண் வலது பக்கம் பார்த்து, இடது கண் இடது பக்கம் பார்த்தா எப்படி இருப்பேன் நான்? அப்படி பார்த்தனா மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். சிரிப்பாக இருந்தாலும் இந்த சரீரத்துக்கு அது பெரிய ஆபத்துன்னு அர்த்தம். உடனே நான் செக் பண்ணேன். ஏன்னா மூளையும் என்ன மைண்டும் சரீரமும் கரெக்டாக வேலை செய்ய, அதனால 2 வேற திசையில் நிற்குது. 2 திசையில் இருக்கும்போது ஒரு காரியத்தை பார்க்க முடியல பாருங்க. அப்ப கவனிச்சு பாருங்க, சிங்கிள்னஸ் ஆஃப் பர்பஸை தான் ஆண்டவர் இந்த கண்ணை எங்க குறித்து சொல்லும் போது காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, ஒரே நோக்கத்துக்கு நேராக உன் கண் இருக்கணும் அப்படின்றத சொல்ற. ஒரே கவனம் நமக்கு இருக்கணும் அப்படின்றாரு. அந்த கவனம் என்ன? கர்த்தர் என்ன உக்ரானக்காரனா வச்சிருக்கிறாரு, அது மேல நான் என் கண்ணை வைக்கிறேன், அது மேல நான் கவனமா இருக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும்போது இந்த காரியங்களை நமக்கு எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அப்போ இந்த 2 கண்ணை வச்சு ஒரு காரியத்தை பார்க்க முடியுமா? எத்தனை பேர் பார்க்க முடியுன்றீங்க? என்னங்க பயந்துட்டீங்களா? இந்த 2 கண்ணை வச்சு நான் ஒரே காரியத்தை பார்க்கறது ஈஸின்றவங்க எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ இந்த 2 கண்ணை வச்சு நான் ஒரு திசையில் தான் பார்க்குறேன். இந்த கூட்டத்தில் இருந்தால் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள பார்க்கலாம். இங்கேருந்து நான் இங்கே இருக்கிறவங்கள பார்க்க முடியுமா? முடியாது. இப்போ பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக சொல்கிறேன் பாருங்க. இந்த 2 கண்ணை வச்சு ஒரே ஒரு நோக்கத்துக்கு நேராக நான் வேலை செய்யணும் அப்படின்றத எனக்கு சொல்லித்தராரு. நான் தாழ்வான எண்ணமும் இருந்து உயர்ந்த எண்ணங்கள் இல்லை, ஏதாவது ஒன்று தான் நான் வச்சிருக்க முடியும். உயர்ந்த எண்ணங்களுக்கு நேராக வரணும். ஆண்டவர் என்ன குறித்து எப்படி மேலான எண்ணங்களை வச்சிருக்கிறார். எனக்கு எதை கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுக்குறார். எனக்கு எல்லாவற்றையும் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு அந்த பெஸ்ட்டை கர்த்தர் அவருக்கென்று உபயோகப்படுத்தக்கூடிய உள்ளம் இருக்கான்னு எனக்கு செக் பண்ணுறாரு. சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, 24ஆம் வசனம் பாருங்க. சொல்றாரு 24ஆம் வசனம், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்ட பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் 2 எஜமான், அதான் சொன்ன பாருங்க, ஒரே நோக்கம், 2 பர்பஸை நான் ஒரே டைம்ல செய்வேன் அப்படின்னா நான் கர்த்தரையும் சேவிப்பேன், உலக பொருளையும் சேவிப்பேன்னா முடியாதுன்றாரு. ஆனா ஒன்று செய்யலாம், உலக பொருளை எடுத்து நான் கர்த்தரை சேவிக்க முடியும். ஏன்னா நான் கர்த்தரை சேவிக்கிறதுனால கர்த்தர் எனக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்றே உபயோகப்படுத்துறவனா மாறுறேன். அது ஒரே நோக்கமா இருக்கு பாருங்க இன்னைக்கு. ஆனால் நிறைய கிறிஸ்தவம் பாருங்க, நான் கர்த்தரையும் சேவிப்பேன், உலக பொருளையும் சேவிப்பேன். அங்கே தான் பிரச்சனை, அங்கே தான் பல பிரச்சனைகளுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த தமிழ் பைபிளில் இங்கே தேவனுக்கும் உலக பொருள் என்கிற வார்த்தை வந்துடுச்சு. ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா காட் அண்ட் மேமன் வரும். இந்த மேமன்றது உலக பொருள், ஐஸ்வர்யம், பணம், பொருள், இதெல்லாமே என்ன உலக பொருள் தானே. ஆங்கிலத்தில் மேமன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மேமன்ற வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் மெசபோட்டமியா ஜனங்களுக்கு ஒரு கடவுள் பேர் தான் இந்த மேமன். நல்லா கவனிக்கணும். மெசபோட்டமியாவில் ஜனங்க இருந்தாங்க பாருங்க. அந்த ஜனங்களுக்கு என்ன ஒரு கடவுள் பேர் இருந்துச்சான், அந்த கடவுள் பேர் தான் மேமன். அதுதான் ஆங்கிலத்தில் காட் அண்ட் மேமன் வந்திருக்கு. இந்த மேமன் என்ன கடவுளாக வச்சு சேவிச்சவங்க, அவங்களுக்குள்ள இருந்த எண்ணம் என்னன்னா,
அவங்க கையில் இருக்கிற எல்லா உலக பொருளை வச்சு என்ன செய்வாங்களாம்? கடன் கொடுத்து மற்றவர்களை அடிமையாக்குவது தான் அந்த கடவுளுடைய எண்ணமா இருந்துச்சான். அதனால்தான் அந்த கடவுளுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க? மேமன் வச்சிருக்காங்க. அது தமிழ்ல உலக பொருளும் வந்துருச்சு. இது நான் சொல்றது பின்னணியில் இருக்கக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, இதுதான் உண்மை. அப்ப சொல்றாரு, அந்த ஜனங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அடிமையாக்குற சிஸ்டம் என்ன? அதுதான் ஆண்டவர் சொல்ற, ரெண்டு எஜமானுக்குள்ளேயும் செய்ய முடியாது. நான் ஆண்டவர் சிஸ்டம்லயும் இருப்பேன், நான் உலக சிஸ்டம்லயும் இருப்பேனா? ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்டிப்பா அங்க அடிமைப்பட்டவனா தான் இருப்ப. ஆண்டவர் சொல்ற, ரெண்டு எஜமானுக்குள்ள ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணு. உன் கண் எப்படி ஒரே காரியத்தை பார்க்குதோ அதே போல தேவன் நியமித்த உக்ரானக்காரனா புரட்சிகரமான எண்ணமுடையவனா நான் இருக்கணும்னா ஆண்டவர் சொல்ற, ரெண்டு இடத்துலயும் இருப்பேன்ல, எதையாவது ஒண்ணு சூஸ் பண்ணு. எலியா ஜனங்களை பார்த்து சொல்ற, கர்த்தரே தேவனானால் நீங்கள் இந்த பக்கம் வாருங்கள் என்று சொல்றான். ஜனங்க இன்னும் ரெண்டு நிலையில தான் இருக்கிறாங்க. போனா ப்ரூவ் ஆகுமா? அதுக்கு பேசாம இங்கேயே இருந்துடலாம். இன்னைக்கும் உலகத்துல, இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் பாருங்க, இப்படிப்பட்ட ரெண்டு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க. கர்த்தரையும் சேவிப்பேன், உலக பொருளையும் சேவிப்பேன். நான் சொல்றேன், அப்படி இருந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த மேமன், இந்த உலக பொருள், இந்த மேமன் என்ற கடவுள் இந்த என்ன மெசபோட்டமியா ஜனங்களுக்கு கடவுளுடைய பேரா இருந்துச்சு பாருங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கடவுளுடைய பேர் தான் மேமன். அந்த கடவுளுடைய அமைப்பின் பேரில் இருக்கக்கூடிய மனுஷனால் நியமிக்கப்பட்ட கடவுள் தான் இது. மனுஷன் தானே உண்டாக்கணும் அந்த கடவுள்கள்லாம். கடவுளை உண்டாக்கி அதுக்கு மேமன் பேரை வச்சு, அப்படின்னா என்னன்னா, அவன் கடன் கொடுத்து ஜனங்களை அடிமையாக்கி, அந்த கடனை கொடுக்கறது எப்படி கொடுப்பானா, அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வாங்க பாருங்க. அந்த ஒரு மனுஷன் கடன் வாங்கினானா அந்த கடனை கொடுத்து தீரவே முடியாது, வாழ்நாள் முழுவதும் வட்டி கட்டியே சாக வேண்டியதுதான். இன்னைக்கும் இந்த உலக அமைப்புல உலகம் என்ன செய்ய விரும்புதுன்னா, மனுஷனை எப்படி கடனாளியா வச்சே அவன் வாழ்க்கை முழுவதும், அவனை கடன்லயே இருந்து அவன் வாழ்க்கை முழுவதும் முடியறதுக்கு என்ன வழி யோசிச்சு பாருங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதெல்லாம் ரொம்ப பெரிய காரியமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கடன் சாதாரணமா நீங்க உள்ள போய் உங்களுக்கு கிடைக்குமா இல்லை, நீங்க உள்ள போனீங்கனாலே அவன் உங்க மேல தலையில தூக்கி என்னத்தை வச்சிடறான்? கடன் சுமையை வச்சிடறான். அதுதான் அந்த மேமன் சிஸ்டம். அதுதான் என்ன, இந்த உலக பொருளின் சிஸ்டம். என்னன்னா, உங்களை வாழ்நாள் முழுவதும் அடிமையா வச்சு பார்க்கிற சிஸ்டம். நீ கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் சம்பாதிக்கிற அத்தனை பணமும் எதுக்கு போகுதுன்னா, வட்டி கட்டுறதுக்கே போகுது. யோசித்து பாருங்க, இன்னைக்கு எப்படி வாழ்றோம்? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஆசீர்வதிக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எதுக்கு போகுது? எல்லாத்துக்கும் வட்டி கட்டியே போகுது. கடன் வாங்குறது தப்புன்னு நான் சொல்லலைங்க, பைபிள் அதை சொல்லலை. சில காரியங்களுக்கு நம்ம வாங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கடன் வாங்கி ஒரு வீடை வாங்குறீங்க, ஒரு நிலத்தை வாங்குறீங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வாங்க விட்டீங்கன்னா அந்த நிலத்தின் விலை அடுத்த மாதம் அடுத்த வருஷம் டபுள் ட்ரிபிள் ஆகுது. அந்த வேலை உங்களுக்கு அதிகமாகாதபடிக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கடனை வாங்கி உங்க வருமானத்துக்கு ஏத்தது போல அதை திருப்பி செலுத்துவதற்கு உண்டான எல்லா காரியங்களையும் நீங்க அனுசரிச்சு, நீங்க அனலைஸ் பண்ணி வாங்கி என்ன செய்றீங்க? ஒரு இடத்தையோ ஒரு வீடை வாங்கும்போது அது என்னவாகுதுன்னா, அந்த வீட்டின் வேல்யூ அல்லது அந்த இடத்தினுடைய வேல்யூ உங்களுக்கு அதுக்கு பிறகு அதிகமாகிறது இல்லை, மற்றவங்களுக்கு அதுக்கு அதிகமாகுது. ஆனா வாங்கின பிறகு அது உங்களுக்கு அதிகமாகிறது இல்லை. அது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கெல்லாம் நம்ம போய் தலையை விட்டு லோனை வாங்குறதுன்றது இன்னைக்கு இருக்கிற உலக அமைப்புல நீங்க ஒரு கடைக்குள்ள போனாலே உங்களை கடனாளி ஆக்கி தான் வெளியே அனுப்புறதுக்கு உண்டான சிஸ்டம். கையில் ஒரு மொபைல் இருக்குது பாருங்க, இந்த மொபைலில் வரும் நமக்கு 50% ஆஃபர்னு என்ன வரும்? எஸ்எம்எஸ் வரும், உங்களுக்கும் 50% ஆஃபரா அப்படின்ட்டு வாயை பொழந்துக்கிட்டு திறந்து உள்ளே போனீங்கன்னா அவன் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பான். ஆனால் கையில் உங்ககிட்ட இருக்கிறது 5% என்ன பணம் தான் கையில் இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவான்? பரவாயில்லை, நாங்கள் உங்களுக்கு 50% ஆஃபர் கொடுக்குறோம், 45% லோனும் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. உட்கார்ந்த இடத்துல செலக்ட் மட்டும்தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? பட்டுன்னு அமுக்கிறது தான். 6 மாதமா, 8 மாதமா, 12 மாதமா, என்ன 24 மாதமா உட்காந்து ஒரு பட்டனை தான் அமுக்குறீங்க. அமுக்கி ஒரு பொருளுக்கு வாங்கினா பத்தாது,
எல்லா பொருளுக்கும் போட்டு வச்சிங்கன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு நிறைய உலகத்தினுடைய பல மேற்கத்திய நாடெல்லாம் கவனிச்சிங்கன்னா எல்லாமே கிரெடிட் பேஸில் தான் ஓடுது. வாங்குற சம்பளம் எல்லாமே பேடேன்னு ஒன்று வச்சிருக்கிறான். அந்த பேடே வரும்போது அவனுக்கு சந்தோஷமே இருக்காது. ஏன்னா அந்த பேடேல அவனுக்கு சம்பளம் வந்த உடனே எல்லாத்துக்கும் அவன் கட்ட வேண்டிய எல்லா கிரெடிட்டுக்கும் அவன் போய் சேர்ந்தது, எல்லா கடனுக்கும் போய் சேருது. கையில் ஒன்றும் இல்லாமல் விரக்தியோட வாழ்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் சமுதாயம் அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்குற உலகம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து இன்றைக்கி எவ்வளோ மாறி இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இந்த உலகம் எப்படி இருக்கும்னா எல்லாமே கடனில் தான் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அதுதான் ஆண்டவர் சொல்கிற, கர்த்தருடைய பிள்ளைக இந்த உலக அமைப்பில் நாம் அடிமைப்பட்டுறாம கர்த்தருடைய ஆசீர்வாதமான அமைப்பில் நான் விடுதலையாய் வாழணும். கையை உயர்த்தி சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமான அமைப்பில் நான் எப்படி இருக்கணும்? விடுதலையாக வாழணும். நம்ம அப்படியே ஒரு மாதிரி அடிமையாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. அது ஆசீர்வாதம் கிடையாது. பாருங்க, அது என்ன ஆசீர்வாதம் யோசித்து பாருங்க. சிலர்லாம் பாருங்க சொல்லுவாங்க, நான் கடனே வாங்க மாட்டாங்க, எது வாங்கினாலும் கர்த்தர் எனக்கு கொடுக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி கண்டிப்பாக வாங்க. நான் இப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கிறவங்களாம் நான் ரொம்ப வெல்கம் பண்ணுறேன். சிலரோட நான் பழகிறேன் பாருங்க, அவங்களோட பழகும்போது அதை நான் பார்க்குறேன். இதெல்லாம் நம்ம செய்ய தவறிட்டோமே, இவர்கள் செய்கிறார்களே, கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கிறாரே. இப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது அந்த மாதிரி மனுஷனை கர்த்தர் கைவிடுவதில்லையே. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நமக்கு அந்த பொறுமை இல்லாம கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எல்லா நன்மையும் பெஸ்டா கொடுக்கிறாரு. ஆனா நான் வாங்குற நன்மையை வச்சு பல இடத்துல போய் லாக் ஆயிட்டு, பல உலக அமைப்பில் போய் லாக் ஆயிட்டு, அதுக்கும் இதுக்கும் எல்லாத்துக்கும் கடன்பட்டவனா போய் என்ன மாட்டிட்டு, ஆண்டவர் குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன, ஆண்டவர் உம்மை தேடி வரேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்முடைய ஆலயத்துக்கு வரேன், உமக்கு நான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் பெருக மாட்டேதுன்னா ஆண்டவர் கேட்பாரு, நீ எந்த அமைப்பில் இருக்கிற? 2 எஜமானுக்கு நீ என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. சேவிச்சா கர்த்தரையே சேவிக்கணும், அப்படி இல்லைன்னா உலக பொருளை சேவிக்கிறவனாக தான் நான் இருப்பேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, நான் ஆண்டவரையே சேவிக்கிறவனாக இருக்கிறேன்? சொல்லுங்கள் கையை உயர்த்தி. நான் ஆண்டவருக்காக வாழ்கிறவன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, நான் ஆண்டவருக்காக வாழ்கிறவன், ஆண்டவருடைய அமைப்பில் ஆசீர்வாதமாக சுதந்திரமாக வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அதான் இயேசு சொல்கிறார், 2 எஜமானுக்கு நீ என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய. இதெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் இப்போ பாருங்க அங்கே சொல்கிறாரு, 25ஆம் வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள்.